ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கணவாய் மீன் பிரட்டல் கலாமாரி ரோஸ்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் 5-6 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெந்தயம் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலாமாரி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். கலாமாரி வேகிறதுக்கு தண்ணி நம்ம தனியாக ஊற்ற தேவையில்லை. நம்ம அதை வதக்க இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். நடுவில் கிண்டு கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும். 10 நிமிஷம் ஆச்சு, மூடி திறந்துடலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயம் திக்காக 2 டீஸ்பூன் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கிறேன். கரைச்சலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5-6 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு, அந்த கலாமாரியும் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1/4 கப் நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கிரேவி திக்கார வரைக்கும் நம்ம சுண்டி வர வரைக்கும் வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ட்ரை ஆகி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. டேஸ்டான கலாமாரி ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.